சின்னவர் லீலைகள் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இன்ஸ்டால ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ரீபோஸ்ட் பண்ண கூடாதா? சோகத்துல பால் டைல் குடிக்க கூடாதா? சரி அதை விடுங்க, பிடிச்சவங்களுக்காக கார் ரேஸ் கூட நடத்த கூடாதா? ஐஸ்க்காக ஒரு ட்வீட் போட்டது தப்பா? இதெல்லாம் சின்னவரோட வீரம் தானே. ஏன் நீங்க எல்லாம் பண்ணவே மாட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லல. ஊப்பிகள் கதறிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் மகன் சின்னவர்னு அழைக்கப்படுறவரு இப்படி பண்ணலாமா? ஐயோ, கலைஞரோட ரத்தம் இப்படி பண்ணுமா? என்ன சொன்னீங்க? அவரோட ரத்தம் பண்ணுமா? ஒரே ஒரு போஸ்ட் மொத்தமா காலிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சின்னவரோட. அப்போ அந்த எண், அப்புறம் இன்னொரு எண், இப்போ இந்த எண். சின்னவருக்கு என்னன்னு ஸ்டார்ட் ஆகுற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் போலயே. என் பேரும் என்னன்னு இருந்திருக்கலாம். அதனாலதான் நீட் எக்ஸாம்க்கு எதிரா எதையும் செய்ய மனசே வரமாட்டேங்குதுங்க. பாவம் தானே. அக்கா 200 ரூபாய் ஊப்பி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பாத்தீங்களா, ஒழுக்கத்தை பத்தி அக்கா பேசுறாங்க. யாரு? அக்கா. என்ன பண்றீங்க? ஆனா அவங்க அண்ணனுக்கு அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லியே தரலையே. வைக்கா சின்னவரு டெப்டி சிஎம்ங்கிறத மறந்துட்டு இருக்காருங்க. யாராவது சொல்லி அவரை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லனா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடுவாரு. ஹலோ சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க, கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. ஒரு காலத்துல தீராத விளையாட்டு பிள்ளையா இருந்திருக்கலாம். இப்போ அப்படி இருந்த எப்படி? ஒருவேளை இதுதான் அவரோட டியூட்டி போல. நிவாஷினி ஒரு நடிகை. அவங்க தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியாம இருந்த நிவாஷினி சின்னவர் பண்ண ஒரே ஒரு போஸ்ட்னால 3 நாளா அகில உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார். இல்ல அவர் கொச்சிப்பாரு. சின்னவரால நிவாஷினி திமுக தொண்டர்களுக்கு தலைவி ஆயிட்டாங்க. இன்னொரு தலைவியா? அப்ப அவங்க இது ஒரு பக்கம் இருந்தா, சின்னவரு இன்னொரு செட்டப் பண்ணிருக்காருங்க. நாட்டி பாய். பாருங்க கவிதையே. ஒவ்வொரு முறையும் கடும் மழைக்கு சென்னை இரையாகுது, இதுக்கு தீர்வே கிடையாதுன்னு ஒரு ட்வீட் போட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் டேக் பண்ணிருக்காருங்க. அந்த ட்வீட் 2020ல போட்டிருக்காரு. அப்ப சிஎம்மா இருந்தது எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எதுக்கு ஐஸ்வர்யா? நம்ம சின்னவரு விளையாட்டு பிள்ளையா இருந்திருக்காரு. தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம் சொன்னீங்களேடா, ஆனா இப்போ ரொம்ப கேவலமா நடந்துக்கிறீங்க. இதுல சின்னவரோட காதல் மனைவி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. காதல் மனைவி: போன மாசம் தான் உதயநிதி ஸ்டாலின் வந்தாப்ல, பொண்ணுங்களாம் கூட்டு வந்துட்டு ஒரே கூத்தடிச்சிட்டு இருந்தாப்ல. எப்பேற்பட்ட குடும்பம்ல. தாத்தா கருணாநிதிக்கு டஃப் கொடுப்பாரு போல பேரன். இன்னும் யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைபரா இருக்காரோ சின்னவர்.